நாசர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நல்ல ஒரு தேர்தல், ஜனநாயக முறையில் நடைபெறும் தேர்தல். நாசர் அவர்கள் வெற்றி பெற்ற மகிழ்ச்சி. நாசர் வெற்றி பெற்ற உடனே என்னிடம் கூறும்போது, சரத் சார் ஐ நீட் ஆல் யூர் ஹெல்ப்னு சொன்னார். என்னை பொறுத்த வரைக்கும் வெற்றி தோல்வி வாழ்க்கையில் சகஜம். தென்னிந்திய நடிகர் சங்கம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், சகோதரத்தை வளர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பயணித்துக் கொண்டிருப்பவன் நான். ஆக தேர்தல் முடிந்து விட்டது. இனி நடக்க வேண்டிய காரியங்களை நாம் பார்க்க வேண்டும். நடிகர் சங்க கட்டிடத்தை எப்படி கட்டப்போகிறோம் என்றெல்லாம் சிந்தித்து மீண்டும் இந்த ஒப்பந்தத்தை அவர்கள் மீண்டும் ஒருமுறை படித்து பார்த்து சிறந்த ஒப்பந்தத்தை தான் நாங்கள் போட்டிருக்கிறோம் என்பதை அவருக்கு தெளிவுபடுத்த ஆசைப்படுகின்றேன். அதன் பிறகு அவர்கள் இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று சொன்னால் அது ஏற்கனவே அவர்கள் சொன்னபடி பூச்சி முருகன் அவர்கள் அந்த வழக்கை வாபஸ் பெற வேண்டும். வாபஸ் பெற்ற பிறகு எஸ்பி சினிமாஸுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். அதற்கு நான் ஒத்துழைக்கிறேன் என்று சொல்கின்றேன். ஆக சிறந்த விதத்திலே நடைபெற்ற இந்த தேர்தலில் காவல்துறை சிறந்த பாதுகாப்பு அளித்தது. நீதியரசர் சிறந்த முறையிலே இந்த ஜனநாயக முறையிலே சிறந்த முறையில் இந்த தேர்தலை நடத்தியதுக்கு அவருக்கு என் வாழ்த்துக்கள். பத்திரிகை சகோதரர்கள், ஊடகங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள். இங்கு வெற்றி பெற்ற அனைவருக்கும், விஷாலர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள், பொருளாளரும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அனைவருக்கும் அந்த டீமுக்கே என்னுடைய வாழ்த்துக்கள். ஆக அவர்கள் தொடர்ந்து அவர்கள் பயணத்திலே அவர்கள் எப்படி பயணிக்க வேண்டுமோ, என்ன எண்ணங்கள் இருக்கிறதோ அதை மீண்டும் பொதுக்குழுவில் வைத்து பேசும்போது அனைவரின் ஆதரவு அவர் கிடைக்க வேண்டும். ஆக ஏற்கனவே இந்த காழ்ப்புணர்ச்சிகளை மறந்துவிட்டு, அது தேர்தலுக்கு முன்பு காழ்ப்புணர்ச்சி இருந்திருக்கிறது, அதையெல்லாம் மறந்து ஒருவருக்கு ஒருவர் மீண்டும் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும். ஏனென்றால் இந்த தேர்தல் தான் முதன்முறையாக சகோதரத்துவத்தை இழக்கின்ற சூழல் உருவாகி அனைவரும் பிரிகின்ற சூழ்நிலையில் மீண்டும் ஒற்றுமைப்படாத ஒரு சங்கமாக இருந்து விடுமோ என்ற ஐயமெல்லாம் இருந்தது. ஆக என்னை பொறுத்தவரை நாசர் அவர்கள் வாழ்த்து தெரிவிக்கும் போது, நாசர் அவர்கள் உங்களுடைய உதவி எனக்கு தேவை, நீங்கள் என்னுடன் பயணித்து இந்த சங்கத்தை சிறப்பாக மேலும் நடப்பதற்கு உதவ வேண்டும் என்று சொன்னார். நிச்சயமாக என்னை பொறுத்தவரை நான் கலை குடும்பத்தில் என் பயணம் நடிகனாக தான் என் பயணம். வாழ்க்கையிலே ஒரு நடிகனாக உலகிற்கு தெரிந்த என்னை இந்த கட்டிடத்தை முடித்துவிட்டு செல்ல வேண்டும் என்ற என்னை இந்த தேர்தலில் நிற்க வேண்டாம் என்று இருந்திருந்தாலும் அனைவரையும் நான் அரவணைத்து செல்கின்ற ஒரு தலைவனாக இருக்கும்போது சிறந்த முறையிலே ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது. அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றும் என்ற ஒரே கொள்கையுடன் அமர்ந்திருந்தேன். ஆக இந்த வெற்றி, அவர்களுக்கு கிடைத்த வெற்றி, எங்களை பொறுத்தவரை இது ஒரு தோல்வியாக நான் கருதவில்லை. இது ஜனநாயக முறையில் நடந்தபோது அவர்களுக்கு கிடைத்த வெற்றி என்று தான் கருத வேண்டும். தோல்வி என்பது வாழ்க்கையில் வரும், மறையும். வெற்றி என்பது வரும், மறையும். ஆக தெரிந்த நடிகர் சங்கத்தும் ஒற்றுமையாக இருப்பதற்கு என்னால் முடிந்த உதவிகளை நான் செய்வேன் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒருமுறை அனைவருக்கும், காவல்துறை சகோதரர்களுக்கு, நீதியரசர் அவர்களுக்கு, பத்திரிகை, தொலைக்காட்சி, புகைப்பட நிபுணர்களுக்கு அனைவருக்கும், என்னுடன் இந்த தேர்தலில் பயணித்த என்னுடைய மூச்சான உறுப்பினர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, இது முடிவல்ல. நீங்கள் அனைவரும் ஒற்றுமையாக செயல்படுவதற்கு எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியும் நீங்கள் வைத்துக் கொள்ளாமல் அனைவரும் ஒற்றுமையாக எப்படி செயல்படுவது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஸோ வாழ்த்துக்கள். மீண்டும் ஒருவரை நாசர் அவர்கள் அணிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தொடரட்டும். திரையுலகத்தின் இந்த பயணத்தில் நல்ல முறையாக தென்னிந்திய நடிகர் சங்கம் செயல்படுவதற்கு என்னுடைய உதவி நிச்சயமாக இருக்கும் என்று கூறி, நல்ல முறையிலே இந்த தென்னிந்திய நடிகர் சங்கத்தை நடத்துவதற்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.